ஐயோ ஐயா ஆறாவது கீழே ஓடி அங்கே மரமுள்ள போட்டு அடிக்கிறானே இந்த பொண்டாட்டி முன்னாலே தெரிஞ்சா நான் இப்படியெல்லாம் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயா ஆறு இருக்கீங்களா சாமி? அத்தை வாங்க தாயா. அத்தை நீ பண்ண வேலை எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்க. வேற வழி இல்ல, நீ தான் நகை எடுத்தன்னு நான் சொல்ல போறேன். அப்ப உறுதியா உங்க அம்மாட்ட சொல்ல போறீங்க? சொல்ல போறேன். ஆனா நான் சொல்ற பிளான் தான் மைண்ட்ல வச்சுக்க. எங்க அம்மா உன் மேல எந்த ஒரு கோபமும் பட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப ஆக்டிங் மட்டும் கரெக்டா பண்ணு. நான் சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது. புரியுதா? ரெடியா? நீங்க என்ன பண்ணீங்களும் தெரியாது. ஆனா உங்க அம்மாக்கு என் மேல துளி அளவு கூட கோவம் வந்துட கூட பாத்துக்கோங்க. நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. சரியா? ஆக்டிங் மட்டும் ரெடியா? ரூம்ல உட்காந்துருக்காங்க. சரியா? அன்னைக்கு நான் படிச்சு சொன்னேன். கேட்டியா? நீ கேட்டியா? அத்தை நான் அடிக்கிறாரே. அத்தை வாங்கதே. அத்தை ஐயோ போட்டு அடிக்கிறானே. உன்னை என்னடி பண்றது? இப்படி பண்றியாடி? வாங்கதே அத்தை. ஏண்டி அடுத்தவங்க நகை எடுக்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? என்ன நினைச்ச? அடிக்கிறாரே. என்னை வந்து பொண்டாட்டிக்கு அடங்கி போறேன்னு நினைச்சியா? பொண்டாட்டிக்கு அடங்கி போறேன்னு நினைச்சியாடி? ஐயோ அத்தை வாங்கதே அடிக்கிறாரேடா. அத்தை நீ எதுக்கு அடிக்கிற? அத்தை ஆமா அவளை போட்டு அடி. அத்தை வாங்கத்தையா. அத்தை என்னது என்னம்மா கத்துற மாதிரி சதங்கிறது? என்ன இப்படி கத்துறா போட்டு அடிக்கிறானா? அத்தை அத்தை காப்பாத்துங்க. அத்தை ஐயோ அட என்னது ஒரே சத்தமா இருக்கு? அட தம்பி கதவை திறடா. அட கதவை திறடா. வாழ்நாள் இத்தனை தடவை அடிச்சிருக்கா சொல்றேன். ஐயோ அடிச்சிருக்கா. இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிறேன்னா என்ன டேய் என்னடா அப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க? அட ஏழு அடவா அடகு. எந்த இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுக்க முடியும். கேட்கலடி. இனிமேலா திருந்தறியா? தெரியாம பண்ணிட்டங்க. அடிக்காதீங்க. வலிக்குதுங்க. அதானே அடிக்கிறேன். ஐயோ அழகுங்க விடுங்க. உட்காராங்க வேற காணமே. அப்பா ஏழு சத்தி நீ அது கதவை தரமா? அட கதவை தரங்கடி. ஆத்தி நான் இன்னொன்று போட்டு வளர்த்துறானே. இந்த அளவோட நான் பேச மாட்டேனே. நான் என்னன்னு கூப்பிடுறது? அடி கதவையும்ல பூட்டி போட்டுக்கிட்டு அடிக்கிறேன். நான் இன்னொன்றுமே பொண்டாட்டியை இப்படி போட்டு அடிப்பேன்னு எனக்கு தெரியாதே. இப்போலாம் கோவக்காரனா இருப்பேன்னு தெரியல. எப்படி பிள்ளையாம நான் பெற்றிருப்பேன். நல்லா தானே பொண்டாட்டி நல்லா திரிகிறானே. பொண்டாட்டி வச்சதையும் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். இப்போ பொண்டாட்டியை போட்டு வெளுத்தி எடுக்கிறானே. ஐயோ யாராவது ஓடியாங்களே. யாராவது இருந்தவாங்களே. மருமகளை காப்பாத்துங்களே. கதவை தட்ட திறக்கவும் மாட்டேங்கிறானே. போட்டு வெளுத்துறானே. அந்த ஆளுகிட்ட வரணும் பேசி தொலைய மாட்டேன்னு சொல்லிடுவானே. உள்ளே நாள் போய் பார்க்க தானே வர. ஐயா ஓடியாங்கத்தா ஓடியாங்க. ஐயா 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 ஓடியாங்க. ஐயா யாராவது இருந்தா ஓடியாங்க. ஐயா மருமகளை காப்பாத்துங்க. ஐயா போட்டு பாட்டி அடிக்கிற. ஐயா என்னடியாச்சு? இவங்க பேசவே மாட்டாங்களாம். ஆனால் நாங்கள் போய் தட்டி கேட்கணுமா? நகைப்பள்ளி என் மேலே போட்டால அவங்க என்னென்ன போகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, முடிச்சுக்கிறாங்க. என்னென்ன எனக்கு நான் எதுக்கு போய் கேட்கணும்? நகைப்பள்ளி என் மேலே போட்டால அடிச்சுக்கிறட்டு, நல்லா அடிச்சுக்கிறட்டு. அமைதியா இருங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன்னு பல முறை சொல்லிட்டேன். எங்க இருந்துடா வந்தது உனக்கு இந்த வீரம்ல? நீ புள்ளை அடிக்காதே. இங்கிட்டு வாங்க. எதுக்குள்ளே அஞ்ச போனா? இப்ப எதுக்குள்ள எங்க அம்மா பின்னாடி ஒளிற? விடுறா அடிச்சுட்டு எல்லாம் விடுறா. போதும்டா. அம்மானோட பார்க்க மாட்டேன். இங்க வர சொல்லுங்க. முன்னாடி வர சொல்லுங்க. என்னன்னு கேளு. அடிக்கல, முன்னாடி வர சொல்லுங்க. என்னன்னு வர சொல்ல? அடிக்க மாட்டான். என்னன்னு கேளு முதல்ல. அழுகாத. என்னன்னு சொல்றா? சொல்றீ. அவதான் அழுதுகிட்டு இருக்கால. நீ தான் நடந்த சொல்லுப்பா. சொல்றீ. சொல்லுடா என்னன்னு. இவ்வளவு நாள் அவ மாமியார் பெர்ஃபார்மன்ஸ் தான் பாத்திருக்கா. புருஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அவ பார்த்ததே இல்ல. கதவை திறந்துட்டு வெளியே ஓடியாந்துட்டா. இல்லைன்னா உள்ள வச்சு கயிறை போதும்டா
மட்டும் ஆக்ரோஷமா போதும்டா. தேவையில்லாம நீங்க அப்பா தப்பா நினைச்சு நகையை அவர் எடுத்தாருன்ட்டு அவர் எடுக்க சொல்லவே இல்லை. எடுத்ததே இல்லை. கடைக்கு போற வரைக்கும் அந்த விஷயத்தையே சொல்லலை. அங்கே வச்சுதான் விஷயத்த சொல்றேன். அவங்க அம்மாவோட நகையை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். திருடிட்டு வந்திருக்கா. எடுத்துட்டு வந்து அங்கே நகையை வச்சு விளக்கண வெள்ளப்புண்டுன்னு சொல்றேன். என்ன சொல்லிக்கிட்டீங்க? என்ன சொல்றேன்னா அங்கே வந்து நகையை வச்சது இவ சொல்றேன். வச்சது இவ. நீங்க என்னடானா சரி ஏதோ அம்மா இந்த நேரத்தில் நானும் ஏதோ தப்பிக்கணுங்கிறக்காண்டி அப்பா மேலே பழிய போட்டேங்கிறக்கா நீங்களும் அவர்கிட்ட வந்து ஒரு வாரமாக பேசாமல் இருக்கிய. அவர்கிட்ட அவர் பாருங்க 40 வருஷம் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேனேடா. ஆமாம் இல்லைன்னா கிழிச்சு ஓர்த்திருப்பிய 2 பேரும் 40 வருஷம் வாழ்க்கையை கிழிச்சு கோர்த்திருப்பிய. ஒரு அளவுதான் சொல்லுடின்னு படிச்சு சொன்ன சொன்னாளா குறவளைய பிடிச்சி தூக்கி சொருகி நான் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன்னு இங்கே வச்சுக்கப்படாது. இறங்கி போய்கிட்டே இருப்பேன். திடீர்னு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சொன்னல நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் ஒரு மாதிரியான ஆள் நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா? தாங்க மாட்டேன்டா. நான் இப்ப பேசுறேன்டா. நீ அவளை அடிக்காதடா விடுறா. இப்ப நார்மலுக்கே நான் அப்படி இருக்கேன். தண்ணிய போட்டுட்டு வரவா? வேண்டாம் போட்டு வரேன் நானு. தண்ணிய போட்டு தண்ணி போட்டினா நீ எப்படி பண்ணி எனக்கு மட்டும் தாப்பா தெரியும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கால் சரி நான் பயங்கரமா அடிச்சிட்டேன் அவளை. நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. அந்த நகை விஷயம் இதோட இருக்கட்டும் போட்டோம். மன்னிச்சு விட்டுருங்க. போட்டு போய் அவளுக்கு மருந்த போட்டு மருந்த அடி சரியான அடி மருந்த போட்டு போங்க. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லுவா இவ்வளோ நாள் எதுக்கிட்டு தான் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க எவ்வளோ அவளுக்கு பிரச்சனை தெரியுது. மாமியார் பிரச்சனை புருஷனை பற்றி நான் முழுசா தெரியல. நெசாமாவே நீ அந்த பிள்ளை அடிச்சியா? என் மருமகள் நெஞ்ச தொட்டு சொல்லு. இந்த நெஞ்ச தொட்டு சொல்லு இதை தொட்டு சொல்லுலாம் சொல்லக்கூடாது. நகையை திருடினது நீங்கள் இல்லைன்னு ஆகிப்போச்சுல, அத்தோடு நிறுத்திக்கணும். அதை விட்டு நிஜமாலினி அடிச்சு அம்மன் கோயிலில் வந்து சத்தியம் பண்ண அடிச்சது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸை போட்டு தடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து அடிச்சியா கிழிச்சியாண்டுக்கிட்டு இருக்கியா? ஏதோ எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அப்படியா? அப்போ நான் போய் அம்மாட்ட அப்படியே சொல்லவா? இவரே நகையை திருடினான்னு சொல்லவா? அப்பா மேலே நீ எதுவும் இழுத்து விட்டாப்பா. அதோட உங்களை காப்பாற்றின தப்பா போச்சு. ஓரமாண்டு வேடிக்கை வந்துட்டு வந்து நக்கல் பண்ணுறீங்களோ நக்கல். நான் அவளை அடிக்க மாட்டேங்கிறது உங்கள் வரைக்கும் தெரியுது. ஆனால் அப்படியும் இருக்க மாட்டேன். திடீர்னு அடிப்பேன். நான் அடிப்பேன். அப்படிலாம் செஞ்சிடாத. தெரியுதுல்ல என் கூறு தெரியுதுல்ல. கூறு இல்லாதவன் நான் தெரியுதுல்ல. திடீர்னு அடிப்பேன். யாரை வேணா எப்போ வேணா அடிப்பேன். கூறு இல்லாதவன். அதுவும் தண்ணியை போட்டேன்னா எப்படி அடிப்பேன்னு தெரியாது, அடிப்பேன். மருமகள் சொல்கிற மாதிரி என்னைய மிரட்டுற? எனக்கு இங்கே யாருமே ஒரு ஆள் கிடையாது. நான் தண்ணியை போடாமலே இப்போ தகராறு பண்ணுவேன். போட்டேன்னா வேற மாதிரி ஏதோ உங்களை அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி விட்டுருக்கேன். நகை திருடலன்னு மரியாதையாக இருந்துக்குவேன். சரியா? ஆனால் 2 பேர் ஆக்டிங்கை பார்த்தீங்களா? அவங்க என்னமோ அத்தைங்கிறாங்க. அவங்க இவங்க ஐயோ உங்களை அடித்தா எனக்கு தாக்க முடியாது. கும்பலை 2 பேருமே ஆக்டிங். அதுக்கு இதாகாது, இதுக்கு அதாகாது. எல்லாம் அம்பிட்டு ஆக்டிங்கை போட்டு போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா எப்படி சுமூகமாக அவன் மேலே அம்மா தாக்காதம்மா நீட்டாக முடிச்சு விட்டனா? நீ போட்டா ஆக்டிங்கை காட்டுமா? இப்போ அவங்க போட்டாங்க. அந்த ஆள் ஓவராக தான் கண்டுபிடிக்கிறாப்ப. வருஷத்தில் அவர்கிட்ட ஒரு ட்ரிப் கூட நம்ம பெருசாக கடுசாக சண்டை ஓட்டவில்லை. இன்னைக்கு நிறைய திருடிவிட்டாருன்னு சண்டை ஓட்டுக்கிட்டோம். என்னென்ன அவர்கிட்ட போய் பேசுகிறது? சரி பேசி பார்ப்போம். எனக்கு தெரியும், அன்னைக்கே தெரியும் நீங்கள் தொட மாட்டியே அப்படின்னாவே. என்கிட்ட சொல்லாமல் காசு வேணால் எதுவுமே எடுக்க மாட்டிய அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒரு இது அது சின்ன பிள்ளையாச்சுன்னா சொன்ன உடனே நம்புற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ஒன்றுங்க வருத்தப்பட்டுக்கிறாது. சரி நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஆத்தா இன்னொரு ட்ரிப்பு என் மேலே கைப்படக்கூடாது. கை பட்டுச்சு அருவாமனைதான் இருக்குது. குறவில் புடியா பிடிச்சி நறுக்கி விடுவேன். அருவாமனையை தூக்குறிய நறுக்கி விடுவேன்னு
என்ன பண்ண சொல்றியா? நமக்கு பின்னால் பேரம் பேத்தியலுக்காக நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா நம்ம தலையிலே அங்கே கட்டிட்டு போக போகிறோம். விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னால நம்ம எடுத்துக்கூடாது. விட்டுருங்க. பரவாயில்லையே, நீங்கள் வழிய வந்திய நான் தான் நிராகரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேருக்குள்ள அதெல்லாம் ஈவோ பார்க்கப்படாது, விட்டுறணும். நான் யார்? ஆம்பளடி புருஷன். கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? அருவாமனையை தூக்குற நறுக்கி விடுவேன். ஈகோ இருக்கும்ல, நான் ஆம்பளை. நினச்சி பார்த்து பேசணும் என்னைக்குமே, ஞாபகம் வச்சுக்க. நான் எவ்வளோ தினவட்டாலும் உனக்கு தெரியலன்னா. அப்படிங்களா? நீங்கள் ஆம்பளைங்களா? அது எங்களுக்கு தெரியாதுல்ல. போனா போகுது, சரி 2 திட்டி விட்டோமே, 2 நாளாக பேசாமல் இருக்கோமே, பேசுவோம் அப்படின்னு வந்தா பெரிய ஒய்யாரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு லாடு லாபகதாசு மாதிரி ஓவரா பண்ணுறிய. எங்கேயானே வரேன் டீ கேட்க, வாங்க பேசிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. போனா போகுதுன்னு நினச்சா ரொம்ப பண்ணுறது. ரொம்ப ஓவராக போயிட்டோமோ நம்மளும். ஒருத்தனுக்கு நடக்க பாதை ஓட்டு கொடுத்தோம்னா அந்த பாதையில் நடுவில் உட்காந்து வெளுக்கி இருந்தானா.